ஹாய் நட்புக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்கே பார்த்தாலும் டாக்ஸ் பற்றி ஏகப்பட்ட விவாதங்களும் சர்ச்சைகளும் போயிட்டுருக்குதுங்க. நம்ம அதை பற்றி பேசலாம் எப்படிங்க? நம்மளுக்கு தெரிஞ்சதை நம்ம பேசுவோமே. ஆமாங்க, எனக்கு பேசிக்கலாகவே பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலாங்க, ஆனால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் சொன்னது சும்மா அந்த இதெல்லாம் கிடையாதுங்க. இது எங்கள் வீட்டில் ஒரு கிராஸ் தான், நாட்டு நாயும் பமேரியனும் கிராஸ்ன்னு நினைக்கிறேன். நான் அப்போ வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா ரொம்ப குட்டியாக இருந்துச்சு. நிறைய பெரிய நாய்கள் அதை கடிக்கிறதுக்கு வெட்டிட்டு இருந்ததுங்க. அப்புறம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியிலேருந்து இறங்கி அதை பிடிச்சி கொண்டு வந்து வீட்டில் விட்டு, அப்போ என்னோட பையன் வீட்டில் இருந்தால் மேரேஜ் ஆனது கொடுத்து இதை கொஞ்சம் க்ளீன் பண்ணி நல்லா சேஃப்டியாக வச்சுருந்துட்டு சேஃப்டியான இடத்துல கொண்டு போய் விட்டுருன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேங்க. ஆனால் பார்த்தா அது இருக்குது. என்னடான்னு கூப்பிட்டு கேட்டால், இல்லைம்மா அது பாவம் சொவி பண்ணுறது கஷ்டம், அது உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது, கழுவிட்டு பார்த்தா உடம்பெல்லாம் புண்ணாக இருக்குது, ரொம்ப குட்டியாக வேறு இருக்குது சைஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப க்யூட்டு, ரொம்ப போல்டு. அதுக்கு பேர் கரேஜ்னு வச்சோங்க. அது இப்போ இருக்குங்க 14 வயசு. 14 வயசுங்கிறது ஒரு சாதாரண நாயோடைய இதுக்கு ரொம்ப பெரிய விஷயந்தான். அதோட கண் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இதோட பார்வையெல்லாம் குறையுது. ஆனாலும் அது இன்னமும் யாராவது வந்தாங்கன்னா அதாவது நல்லவங்க வந்தால், நம்மளுக்கு நல்லது பண்ண போகிறாங்கங்கிறவங்க வந்தால் குலைக்காதுங்க. 25 வருஷம் கழித்து ஒருத்தவங்கள பார்த்தேன், ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவங்க நைட்டில் இறங்குறாங்க, அவங்கள பக்கத்தில் போய் வாலாடிட்டு போகுது. டெய்லி வந்துட்டு இருந்தாலும் சில பேரை பார்த்து குலைக்குங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பையன் என் கூட ஒர்க் பண்ணவருங்க. ஒரு 30 வருஷம் முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அவர் வாரத்தில் எப்படினாலும் ஒரு 4 வாட்டி அது வருவார். ஃபேமிலி ஃப்ரெண்டு வரும்போதெல்லாம் இது குலைக்கும். அவனும் சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, டெய்லி கரேஜ் நான் வர்றேன், ஏன் குலைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த பையன் ரொம்ப தங்கமான பையன். என்னோட பசங்களுக்கு நான் உதாரணத்துக்கு கூட நீ இந்த மாதிரி இருக்கணும், இந்த பையன் மாதிரி இருக்கணும்னு அந்த பையன் பேரை சொல்லுவேன். நான் இப்போ பேர் சொல்ல விரும்பலைங்க, வேண்டாம், எங்கேயோ போயிட்டாரு. ஆனால் அவர் வரும்போதெல்லாம் இந்த நாய் குலைச்சிட்ருக்கோம். அவரும் என்னவோ பண்ணி பார்த்தாரு, ஆனாலும் குலைக்கிறத விடவே இல்லை எங்கள் கரேஜ். கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவசரத்துக்குன்னு வாங்கினார் பணம், அம்மா கூட முடியல வாங்கின பணம் 1,30,000 எடுத்துகிட்டு எங்கே போனார்னே தெரியாது. இருக்கார் திருச்சி பக்கம், ஆனால் எங்கேனே தெரியாது. ஸோ பெட்ஸுக்கு தெரியும், நல்லது கெட்டது எல்லாம் தெரியும். அவங்களுக்கு நம்மளை விட அறிவு இருக்குதுங்க. அதேமாரி நம்மளுக்கு சோறு போட்டு வளர்க்குறவங்களுக்கு யார் துரோகம் பண்ண போகிறாங்கன்னு கூட தெரியுங்க. இது உங்களால் நம்ப முடியாது, ஆனால் இது உண்மை, சத்தியம். அது மாதிரி நிறைய பேர் நான் அப்சர்வ் பண்ணிட்டேன். இப்போல்லாம் யாராவது பார்த்து ரெகுலராக குலைச்சிதுன்னா அவங்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணிருச்சு. அதேமாதிரி எப்பயாவது பார்க்குறவங்கள பார்த்து கூட குலைக்காது. இது ஏங்க, பிளான்ஸுக்கே இந்த சக்தி இருக்குதுங்க. அதுகளுக்கும் உணர்கிற சக்தி இருக்குது. நம்ம நினைக்கிறோம் செடி தானே, மரம் தானேன்னு சொல்லிட்டு, அதுகளுக்கும் இருக்குங்க. எத்தனையோ டைம்ஸ் நம்மளோட பெட்டருங்க அவங்களாம். ஓகேங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய், லவ் யூ ஆல். பறவைகளே பறவைகளே, பாசத்தை என் வீட்டில் பாருங்களே.